சிந்து பைரவி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி பைரவிய சென்னையில விடுறதுக்காக ஆறுமுகம் வந்து கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஆனா, நடுவுலயே பார்த்தீங்க அப்படின்னா, கார் வந்து பஞ்சர் ஆயிரும். ஸோ, மெக்கானிக் வரத்துக்குள்ள வந்து சரி வெயிட் பண்ண வேணாம், டைம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, பைரவி பார்த்தீங்கன்னா, சஞ்சய்க்கு கால் பண்ணி ஒரு மெக்கானிக்க வர சொல்லுவாங்க. ஆனா, சஞ்சய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "நீ ஆறுமுகத்து கூட போறியா பைரவி? இது சரியில்லையே! இத நம்ம எப்படி விட்டோம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நானே கிளம்பி வரேன்னு" சொல்லிட்டு, சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருக்க இடத்துக்கு கிளம்பி வந்துருவாங்க. "எனக்கு இந்த சென்னை போற வேலையா தான் நான் போறேன். வரியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "சரி ஆறுமுகம், நான் சஞ்சய் கூடயே போய் பஸ் ஸ்டாப்ல இறங்கி நான் பஸ்ல போய்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, பைரவியும் பார்த்தீங்க அப்படின்னா, சஞ்சய் கூட கிளம்பிருவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும், "ச்சே! இவன் கூட போற நிலைமை வந்துருச்சே" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, எரிச்சலாயி அங்கருந்து கிளம்பிருவாங்க. இன்னொரு சைடு வந்து மகா வந்து பார்த்தீங்கன்னா, "சிந்து என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே அடம் பிடிப்பாங்க. வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படிலாம் பண்ணலாமா மகா? அவங்க பண்ணாங்க, தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அதே தப்பு பண்ணலாமான்னு சொல்லிட்டு, அன்னபூர்ணி எவ்வளோ சொன்னாலும் கேட்காம மகா பார்த்தீங்கன்னா அடம் பிடிச்சுட்டே இருப்பாங்க. பரவால்ல நான் கால்ல விழுவுறேன்னு சொல்லிட்டு சிந்துவும் மகா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஸோ செய்யாத தப்புக்காக சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, பாவம் மன்னிப்பு கேட்டுருக்காங்க. பைரவி செஞ்ச இதனால சிந்து வந்து இப்போ மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.